நம்ம என்ன ஷாப்பிங் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா? இது என்ன தெரியுதுங்களா உங்களுக்கு? கிளிங் அதே மணி தானே? ஆமாங்க, இது நம்ம ஸ்கூபி டூபுக்கான மணி. மொத்தமாகவே சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே கலர் கலராக. இது என்னது? இதுலேயும் சவுண்டு வருதுங்க. ஆமாம், நம்ம ஸ்கூபி கூட மணி. இது வாயில் கத்தைக்குள்ள இது டாகுக்கானது. இது இது பேர் நெயில் கிளிப்பர். ஆமாங்க, நம்ம குட்டி பப்பியோட நகத்துக்கு வந்துட்டு கட் பண்ணுறதுக்காக. இது என்னன்னே தெரியலையே. இது என்னன்னு தெரியல தானே? ஆனால் எனக்கு தெரியுமே. இது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ சொல்ல வேண்டாம். ஸோ வேறெல்லாம் என்ன இருக்குது? இது என்னது? இது பேர் தான் டிக்டாக். அதாவது நீங்கள் பார்த்துருக்குற டிக்டாக் இல்லைங்க. நம்ம வந்து டாகுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் இல்லையா? அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது டிக் டிக்னு ஒரு சவுண்டு கொடுத்தா அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரியாக்ட் பண்ணும். அது பாருங்கள், இது கலர்ஃபுல்லான மணி. ஸோ 1 2 3 4 கலர்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் ப்ளூ சேமாக தானே இருக்குது. இது யாருக்கு? இது குட்டி, நம்ம பூனை குட்டிக்காக இருக்கிறதுங்க, குட்டி கழுத்துக்கு. இது எனக்கு கலராக பச்சை கலர் மஞ்சள் கலர்னு இருக்குது. டாக் போன் மாதிரி இருக்குது. பீக் பீக் சவுண்டு கூட வருதுங்க. பீக் பீக். வா, டாக் போன். இது எல்லாமே டாக் டாய்ஸ் தான் போல இருக்குது. பாருங்களேன். வா, நம்ம வீட்டு நாய்க்குட்டிக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்தா குட்டி குட்டி பீக் பீக் பீக். இந்த பாருங்கள், இன்னொன்று கூட ஒன்று இருக்குது. இது பூனை குட்டிக்கு 1 2 3 4 கலர் இருக்குது இல்லை? வா, இதுவும் கிளிங்னு எல்லா மணியும் இருக்குதுங்க. நம்ம ஸ்கூபி டூவுக்கு இருக்கிற எல்லா விதமான மணியும் நம்மக்கிட்ட இங்கே வந்து சேர்ந்துருக்கு. இது பார்த்தீங்களா? இது வந்துட்டு ஹேஷிங் ரோப் டாக் லீஷ்னா இது இருக்குது பார்த்தீங்களா? நம்ம டேப் வச்சுருப்போம்ல, அந்த டேப்பில் மெஷர் பண்ணுறதுக்காக இழுத்தா வெளியே வரும்ல, அந்த மாதிரி இதுவும் வெளியே வரும். அந்த மாதிரி வெளியே வரத அந்த நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சிவப்பு கலர், அதை எடுத்து இதில் ஹேங் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள், இது நீங்கள் பார்த்துருக்குறது டாக் ப்ரஷ், பெட் ப்ரஷ்ஷுங்க. மேலே இருக்கிறது பெரிய டாகுக்கு, கீழே இருக்கிறது குட்டி டாகுக்கு. உங்கள் வீட்டில் செல்ல குழந்தைகளுக்கு, பிள்ளை இருக்கிற பெட்ஸுக்கு அவங்க வந்துட்டு குளிக்கிறதுக்கு ப்ரஷ் இருக்குது, குளிக்கிறதுக்கு ஷாம்பு இருக்குது. அதுவும் அம்பலா முடி உதிராமல் இருக்கிறதுக்கு. பார்த்தீங்களா? டாகுக்கு ஷாம்பு இருக்குது. நம்ம வழக்கம் போல் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக குளிக்கத்தான் போவோம். அதே மாதிரி நம்ம டாகையும் நம்ம வந்துட்டு சுத்தமாக பல்லெல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சோம்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு டாய்ஸ் கிளிப் பண்ணி நகத்தை கைட் பண்ணி எல்லாமே பண்ணி விட்டால் நம்ம பெட்ரூம்குள்ளேயே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு க்ளீனாகவும் வச்சுக்கலாம். ஸோ கெட் ரெடி ஃபார் திஸ்.